நுகர்வோர் நடத்தை பாகம் 1 அறிமுகம். நுகர்வோர் நடத்தையானது பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் நுகர்வோர் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பது பற்றிய கல்வியாகும். பொருட்களை கொள்வனவு செய்யும் போதும் இறுதிப் பாவனைக்காக பொருள் கொள்வனவில் ஈடுபடும் போதும் நுகர்வோன் என அழைக்கப்படுபவன் சேவைகளை கொள்வனவு செய்யும் போதும் ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியான கொள்வனவில் ஈடுபடும் போதும் வாடிக்கையாளன் என அழைக்கப்படுகின்றான். நிறுவனங்களில் நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர் பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனவு செய்யும் போது எவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்பது பற்றியும் அவர்களது கொள்வனவு தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றியும் நிறுவனங்கள் அறிந்திருத்தல் அவசியமாகும். நாளாந்தம் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை கொண்டிருக்கும் சந்தைப்படுத்தல் சூழலில் அனைத்து வியாபார செயற்பாடுகளும் நுகர்வோரை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன. நுகர்வோர் நடத்தை, நுகர்வோர் உளவியல் தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்வதற்கு நிறுவனங்கள் ஆய்வுக்காக பல முதலீடுகளை மேற்கொள்கின்றன. பொதுவாக நுகர்வோரை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். தனிநபர் நுகர்வோர் இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ், நிறுவன நுகர்வோர் ஆர்கனைசேஷனல் கன்சியூமர்ஸ். இங்கு தனிநபர் நுகர்வோர் தமது சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லது இறுதி பாவனைக்காக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வர். கொள்வனவு நடத்தை தொடர்பிலும் கொள்வனவு செயற்பாடுகளை தீர்மானிப்பதிலும் 2 விதமான நுகர்வோரும் வேறுபாடுகளை கொண்டிருப்பர். அவ்வேறுபாடுகளை இனங்கண்டு அவற்றிற்கேற்ப மிகச்சரியான தந்திரோபாயங்களை வடிவமைப்பதில் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் எடுக்கின்றன. நிறுவனங்கள் நுகர்வோர் நடத்தை தொடர்பான பூரண அறிவினை கொண்டிருக்க வேண்டியதற்கான காரணங்கள். சந்தையில் அனைத்து வியாபார செயற்பாடுகளும் நுகர்வோரை மையப்படுத்தியே செயற்படுத்தப்படுகின்றன. எனவே நுகர்வோர் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பது பற்றிய தகவல்கள் நிறுவனங்களுக்கு அவசியமாகும். நுகர்வோர் எவ்வாறான பொருட்களை எந்த அளவுகளில் எங்கே கொள்வனவு செய்கிறார்கள் அல்லது கொள்வனவு செய்ய விரும்புகிறார்கள் என்பது சந்தைப்படுத்தல் கலவைகளில் பொருள், சேவை, விலை, இடம், மேம்படுத்தல், ஊழியர், செய்முறை, பௌதீக வசதிகள் என்பவற்றின் வடிவமைப்புக்கு உதவுகின்றன. நிறுவனங்கள் வாடிக்கையாளரை கவர்வதற்கும் விற்பனையை ஊக்கப்படுத்துவதற்குமாக வடிவமைக்கும் விளம்பரங்கள் வெற்றியளிப்பதற்கு நுகர்வோருடைய எதிர்பார்ப்பை அவர்களுடைய கொள்வனவு நடத்தையினை தீர்மானிக்கும் காரணிகள் முக்கியமாக அமைகின்றன. நுகர்வோருடைய கொள்வனவு தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் தொடர்பான அறிவு அக்காரணிகளை முகாமை செய்வதற்கு உதவுகிறது. சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவானது நுகர்வோரை மையப்படுத்தியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வெண்ணக்கருவின் கருத்து யாதெனில் நுகர்வோருடைய தேவை விருப்பங்களை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்காக நிறுவனங்கள் உழைத்தல் வேண்டும் என்பதாகும். இலக்கு நுகர்வோர் பற்றிய அறிவினை கொண்டிருப்பதற்கு அவர்களுடைய நடத்தை பற்றிய கல்வி அவசியம். எனவேதான் நிறுவனங்கள் தமக்கான இலக்கு சந்தையை தீர்மானிக்க முடியும். நிறுவனங்கள் தமது பொருள் வடிவமைப்பு அல்லது பொருள் மாதிரியை தீர்மானித்தல், பொருள் விலையிடல், பொருளை மேம்படுத்தல், பொதியமைத்தல், நுகர்வோருடைய மனதில் பொருள் தொடர்பான ஒரு பிரதிமையை உருவாக்குதல், அதாவது நிலைப்படுத்தல், விநியோகம் செய்தல் போன்ற சகல கருமங்களுக்கும் நுகர்வோர் பற்றிய அறிவு மிகவும் முக்கியமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நுகர்வோரை எவ்வாறு பாதிக்கின்றன அல்லது நுகர்வோரின் நடவடிக்கைகளை எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றார்கள் என்பது தொடர்பான அறிவு மிகவும் அவசியமாகும். நுகர்வோர் நடத்தை படிமுறைகள். தனிநபர் நுகர்வோர் தமக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதில் சில படிமுறைகளை பின்பற்றுகின்றனர். 1. தேவைகளை அடையாளம் காணுதல், நீட் ரெகக்னிஷன். நுகர்வோர் நடத்தை படிமுறைகளின் முதலாவது நிலையில் நுகர்வோர் எனக்கு எத்தகைய தேவை உள்ளது என்பதை கண்டறிதல் வேண்டும். உதாரணமாக, மாலா என்பவள் தனது திருமண நிகழ்வுக்கான ஆடை மற்றும் அணிகலன்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்தல். குமார் என்பவர் தனது கைத்தொலைபேசி பழுதடைந்த நிலையில் புதிய கைத்தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்ய விரும்புதல். தாய் ஒருவர் தனது குழந்தைக்கான சிறுநீர் உறிஞ்சும் பேபி டயப்பர்ஸ் துணிகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். 2. தகவல் தேடுதல், இன்ஃபர்மேஷன் சர்ச். நுகர்வோர் நடத்தையின் 2வது நிலையில் நுகர்வோர் தாம் அடையாளம் கண்ட தேவையை பூர்த்தி செய்வதற்கான கொள்வனவுகளுக்காக தகவல்களை தேடுவதற்கு தொடங்குவர். உதாரணமாக, தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு நுகர்வோர் ஒருவர் விருப்பமாக இருக்கும்போது தொலைபேசிகளின் பல்வேறு பண்ட பெயர், விலை, உற்பத்தி நிறுவனம், சேவைகள், பெறுமதி, விற்பனைக்கு பின்னரான சேவைகள் தொடர்பான சகல தகவல்களையும் சேகரிக்க தொடங்குவர். 3. பல்வேறு மாற்றுத் தெரிவுகளை ஒப்பீடு செய்தல், இவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு தெரிவுகளில் பொருத்தமானதை தெரிவு செய்வதற்காக நுகர்வோர் மாற்றுத் தெரிவுகளை ஒப்பீடு செய்வர். ஒவ்வொரு தெரிவுகளிலும் இருக்கும் நன்மை தீமைகளை ஒப்பீடு செய்து தமது பண நிலைமை பாதீட்டுக்கு அமைவாக தீர்மானம் எடுத்தலில் ஈடுபடுவர். உதாரணமாக, தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்ய விரும்பும் ஒருவர் சாம்சங், ஆப்பிள், ஹுவாவி, கூகுள்,
சானி, நோக்கியா, ஆனர், ரேசர் ஆகிய பல்வேறு கைத்தொலைபேசி பண்டப்பெயர்களில் விலை, பெறுமதி என்பவை தொடர்பான பல விடயங்களை ஒப்பீடு செய்வர். 4வது கொள்வனவு தீர்மானம், பர்ச்சேஸ் டிசிஷன். இந்நிலையில் நுகர்வோர் தாம் பெற்றுக்கொண்ட தகவல்களை மையமாக கொண்டு எப்பொருளை கொள்வனவு செய்வது என்னும் தீர்மானத்தை மேற்கொள்வர். உதாரணமாக குறித்த நுகர்வோர் சாம்சங் கைத்தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்தல். 5வது கொள்வனவுக்கு பின்னரான மதிப்பீடு, போஸ்ட் பர்ச்சேஸ் இவாலுவேஷன். கொள்வனவு நடவடிக்கைக்கு பின்னர் நுகர்வோர் குறித்த பொருளை கொள்வனவு செய்ததால் முழுமையான திருப்தி அடைந்திருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை பொறுத்து அவர் அக்குறிப்பிட்ட பொருள் தொடர்பான கருத்துக்களை ஏனையவருடன் பரிமாற்றம் செய்து கொள்வார். குறித்த நுகர்வோர் பொருளொன்றை கொள்வனவு செய்வதன் மூலம் திருப்தி அடைந்திருப்பாராயின் அவர் ஏனையோருக்கு அது தொடர்பான நேர்கணிய கருத்துக்களை பரிமாற்றுவார். அதேவேளை அப்பொருளை கொள்வனவு செய்ததன் மூலம் நுகர்வோர் ஒருவர் திருப்தியற்ற நிலையில் இருப்பாராயின் அப்பொருள் கொள்வனவு தொடர்பில் எதிர்கணிய தகவல்களை ஏனையோருக்கு வழங்குவார். இங்கே திருப்தியற்ற நுகர்வோர் மீளவும் தனக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய விரும்பும் போது மீளவும் இந்த 5 வகையான படிமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக தனது தேவையை நிறைவு செய்வார். மாறாக ஒரு நுகர்வோர் திருப்தி அடைந்த நுகர்வோராக காணப்படும் போது அவரது கொள்வனவு படிமுறையானது சுருக்கமானதாகவும் இலகுபடுத்தப்பட்டதாகவும் காணப்படும். இவ்வீடியோவில் நீங்கள் நுகர்வோர் நடத்தை என்றால் என்ன என்பது பற்றியும், நுகர்வோரின் 2 வகைகள் பற்றியும், நுகர்வோர் நடத்தை தொடர்பான தகவல்களை ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கான காரணங்கள் பற்றியும், நுகர்வோர் ஒருவர் தனக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் பின்பற்றுகின்ற 5 விதமான படிமுறைகள் பற்றியும் விளங்கிக் கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.